எவிக்ஷன் கேஸை பொறுத்த வரைக்கும் ரெண்ட் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. சிலர் வந்து கமர்ஷியல் கோர்ட்லேயும் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ ரெண்ட் கண்ட்ரோலில் ஒரு ரெவிஷன் கேஸ் ஃபைல் பண்ணணுமா, கமர்ஷியல் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணணுமா, எந்த கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறது நல்லது, ஆர்எல்டிஓபி ரெண்ட் கண்ட்ரோலில் ஃபைல் பண்ணுறது பெட்டரா, இல்லை காலி பண்ணுறதுக்கு வந்து கமர்ஷியல் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறது பெட்டரா, கமர்ஷியல் கோர்ட்டோட கம்ப்ளீட் ஜூரிஸ்டிக்ஷன் என்ன, ஆர்எல்டிஓபி ரெண்ட் கண்ட்ரோல் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் என்ன, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரசியா கலி. எதனால் இந்த கன்ஃபியூஷன் வருது? எவிக்ஷன் கேஸை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க. ரெண்ட் கண்ட்ரோலில் ஃபைல் பண்ணுறாங்க, கமர்ஷியல் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரெவிஷன் கேஸை வந்து ஒரு ரெண்ட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும்னா அதுக்கு வந்து ப்ரொவிஷன் ஆஃப் லா என்ன சட்டம் வருதுன்னா அது வந்து நியூ ரெண்ட் ஆக்ட் 2017 வந்த ரெண்ட் ஆக்ட் படி அந்த கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க. இப்போ கமர்ஷியல் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட் 2015 ஒரு சட்டம் இருக்குது. அதன்படி தான் அந்த கமர்ஷியல் டெனண்ட்டுக்கு வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்டுக்கான சூட் வந்து கமர்ஷியல் கோர்ட்டில் ஃபைல் பண்ணலான்ற மாதிரி இருக்குது. ஸோ கமர்ஷியல் யூஸு இப்போ பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த ப்ரிமிசஸுக்கு எவிக்ஷன் கேஸு அதோட சேர்த்து ரெண்ட்டும் சேர்த்து கிளைம் பண்ணுற மாதிரி வந்ததுன்னா நீங்கள் கமர்ஷியல் கோர்ட்டில் ஃபைல் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. இப்போ வந்து கிளைம் ஃபார் ரெண்ட்டு அரியர்ஸு ப்ளஸ் டேமேஜஸ் அப்படின்ற மாதிரி வந்ததுன்னா அது எங்கே ஃபைல் பண்ணலான்னா கமர்ஷியல் கோர்ட்டில் தான் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம ரெண்ட் கண்ட்ரோலில் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி என்னென்ன கன்ஃபியூஷன் இருக்குன்றதான் நம்ம நம்ம பார்க்க போகிறோம். எவிக்ஷன் கேஸஸை பொறுத்த வரைக்கும் 2 விதமான லீகல் ரீஜிம்ஸ் இருக்குது. அதே மாதிரி 2 விதமான செப்பரேட் ஸ்டாச்சுட்டரி ஃப்ரேம் ஒர்க்கும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்ட் லா, அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்ட் லா என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ரெண்ட் ஆக்ட் 2017 இருக்குது. ஸோ இந்த ஆக்டை யூஸ் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணுறதா இருந்தால் எங்கே ஃபைல் பண்ணணும்னா ரெண்ட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும். அதுக்கு என்ன பெட்டிஷன் போடணும்னா ஆர்எல்டிஓபி சூட் ஃபைல் பண்ணணும். இப்போ இதே விஷயத்தை வந்து நம்ம ரெவிக்ஷன் கேஸஸ் வந்து கமர்ஷியல் லாவை ஃபைல் பண்ணுறோன்னா அதுக்கு கமர்ஷியல் லா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட் 2015 அப்படின்ற ஒரு சட்டம் இருக்குது. ஸோ அந்த சட்டத்தை பயன்படுத்தி நம்ம கேஸ் ஃபைல் பண்ணணும்னா எங்கே ஃபைல் பண்ணணும் அப்படின்னா கமர்ஷியல் கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும். அதுக்கு என்ன கேஸ் ஃபைல் பண்ணணும்னா கமர்ஷியல் சூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து ரெண்ட் லாவை பயன்படுத்தி ஃபைல் பண்ணால் அந்த கேஸ் வந்து ரெண்ட் கோர்ட்டில் ஆர்எல்டிஓபி ஃபைல் பண்ணுறோம். கமர்ஷியல் லாவை பற்றி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கமர்ஷியல் கோர்ட்டில் கமர்ஷியல் சூட் ஃபைல் பண்ணி கேஸ் நடத்தணும். ரெண்ட் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் என்ன இருக்குது, அவங்களுடைய கோர் ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ரெண்ட் கோர்ட் அப்படின்றத வந்து தமிழ்நாடு ரெண்ட் ஆக்ட் 2017 தான் கிரியேட் பண்ணுது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஜூரிஸ்டிக்ஷன் ஃபார் லேண்ட்லார்ட் அண்ட் டெனண்ட் டிஸ்பியூட்ஸ். ஸோ லேண்ட்லார்டுக்கும் டெனண்ட்டுக்கும் இடையில உள்ள டிஸ்பியூட்டுக்கு அவங்க தான் எக்ஸ்க்ளூசிவான கோர்ட்டு, எக்ஸ்க்ளூசிவ் ஜூரிஸ்டிக்ஷன் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த கேஸ் எப்படி நடக்கும்னா சம்மரி ப்ரொசீஜர், ஷார்ட்டாக சிம்பிளாக நடத்தி முடிச்சுடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஃபோரம். அப்புறம் வந்து இந்த ஃபோரம் இதை க்ரியேட் பண்ணதுனால எவிக்ஷன் கேஸஸ், ரெண்ட் கேஸஸை பொறுத்த வரைக்கும் சிவில் கோர்ட்டுக்கு வந்து ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. அவங்களுக்கு வந்து அதோட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து பார் பண்ணிட்டாங்க. அவங்க சிவில் கோர்ட்டு இந்த மாதிரி விஷயங்களை எவிக்ஷன் கேஸஸை விசாரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நிலைப்பாடு இந்த சட்டம் ஏற்படுத்தியிருக்கு. ரெண்ட் கோர்ட்டை பயன்படுத்தி ரெண்ட் ஆக்டை பயன்படுத்தி நம்ம என்ன பெட்டிஷன் ஃபைல் பண்ணோம்னா ஆர்எல்டிஓபி ஃபைல் பண்ணுவோம். இப்போ ஆர்எல்டிஓபின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்ட் லீஸ் டெர்மினேஷன் ஒரிஜினல் பெட்டிஷன். ஸோ அதுதான் அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன். ரெண்ட்டு லீஸு டெர்மினேஷன் ஒரிஜினல் பெட்டிஷன். ஸோ அதை எங்கே ஃபைல் பண்ணுவோம்னா ரெண்ட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவோம். அதுக்கு வந்து ரிலீஃப் வந்து என்ன மாதிரி அங்கே என்ன நிவாரணம் கேட்போம், என்ன ரிலீஃப் கேட்போம்னா எவிக்ஷன் பண்ண சொல்லி கேட்போம், பொசஷனை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். அதுவும் இல்லாமல் அது என்ன மாதிரி கிரவுண்டில் பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து அந்த என்ன கிரவுண்டில் நம்ம ஃபைல் பண்ணோம்னா ஸ்டாச்சுட்டரி கிரவுண்ட்ஸ். ஸோ அந்த சட்டத்தில் அந்த இந்த ரெண்ட் ஆக்டில் வந்து என்னென்ன கிரவுண்ட்ஸ் சொல்லியிருக்காங்களோ அந்த கிரவுண்ட்ஸுக்காக சொல்லி அந்த கிரவுண்ட்ஸில் ஏதாவது ஒன்று சொல்லி அந்த காரணத்துக்காக எங்களை காலி பண்ணி கொடுங்க, பொசிஷன் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்எல்டிஓபி ஃபைல் பண்ணுவோம். அதே மாதிரி கமர்ஷியல் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் என்ன, அவங்களுடைய கோர் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் கோர்ட் ஆக்ட் 2015 அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அதுதான் அந்த கமர்ஷியல் கோர்ட்டினுடைய எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்குது. இது வந்து என்ன மாதிரி விஷயங்களில் டீல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் டிஸ்பியூட்.
கமர்ஷியல் டிஸ்பியூட்டாக இருந்தால் மட்டும்தான் அது அந்த கோர்ட்டில் வரலாம், அதை பற்றி கேஸ் போடலாம், வழக்கை கொண்டுட்டு வரலாம். அதுவும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபைடு வேல்யூ வச்சுருக்காங்க. கமர்ஷியல் எல்லா சின்ன குட்டி குட்டி மேட்டர்லாம் வந்து ஒரு கமர்ஷியல் கோர்ட்டில் ஃபைல் பண்ண முடியுமான்னா அங்கே போட முடியாது. அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ வச்சுருக்காங்க, அந்த வேல்யூக்கு மேலே இருந்தால் தான் ஃபைல் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் ஒரு டைம் லைன்ஸ், இந்த கேஸை ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு டைம் லைனு, அதுக்குள்ள ப்ரொசீஜர்ஸும் இந்த ஆக்ட் சொல்லுது. ஸோ அதைப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம் தான் கமர்ஷியல் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ண முடியும். கமர்ஷியல் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணணுன்னா என்ன பேசிக்கான விஷயம் என்னென்னா, கமர்ஷியல் டிஸ்பியூட் இருக்கணும். இப்போ கமர்ஷியல் டிஸ்பியூட்னால் என்ன அப்படின்றத வந்து இந்த கமர்ஷியல் ஆக்ட் வந்து செக்ஷன் 2(1)(c) அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ கமர்ஷியல் டிஸ்பியூட்னு என்ன அப்படின்னு சொன்னால் அது என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னு சொன்னால், டிஸ்பியூட் அரைசிங் ஃப்ரம் ட்ரேட், காமர்ஸ், அப்புறம் வந்து இந்த பிஸ்னஸ் கான்ட்ராக்ட், இந்த 3 தான் வந்து கமர்ஷியல் டிஸ்பியூட் ஆகும். ஸோ ஒரு டிஸ்பியூட் வந்து வியாபாரத்தாலேயோ காமர்ஸாலேயோ அல்லது பிஸ்னஸ் கான்ட்ராக்ட்னாலேயோ உருவான அதில் வர டிஸ்பியூட் தான் கமர்ஷியல் டிஸ்பியூட்டு அப்படின்றது இந்த செக்ஷன் டிஃபைன் பண்ணுது. கமர்ஷியல் கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பிக்கெஸ்ட் மித் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் டெனண்ட் எல்லாருமே போய் கமர்ஷியல் கோர்ட்டை அப்ரோச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முடியாது. அப்படி எல்லாருமே போக முடியாது. லீகல் பொசிஷன் என்னென்னா, நேச்சர் ஆஃப் த டிஸ்பியூட், இந்த 2 பேருக்கும் உள்ள டிஸ்பியூட்டோட நேச்சர் என்ன ரிலீஃப் கேட்குறீங்க, இந்த 2ம் தான் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் கமர்ஷியல் கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ணும். ஸோ டிஸ்பியூட்டும் அவங்க என்ன ரிலீஃப் கேட்குறாங்க அதுதான் வந்து கமர்ஷியல் கோர்ட்டில் அந்த கேஸை ஃபைல் பண்ண முடியுமா முடியாதா, அவங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கா இல்லையான்ற விஷயத்தை டிசைட் பண்ணக்கூடிய விஷயம். இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஜூரிஸ்டிக்ஷன் ரூல் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு பிரச்சனைக்கு அந்த கமர்ஷியல் கோர்ட்லேயும் கேஸ் ஃபைல் பண்ணி ஆர்எல்டிஓபி ரெண்ட் கண்ட்ரோல்லையும் கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 2 கோர்ட்லேயும் கேஸ் ஃபைல் பண்ணாது. ரெண்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபோரமாக இருக்குது. அந்த ரெண்ட் மேட்டர் வந்ததுன்னா அந்த ரெண்ட் கோர்ட்டில் மட்டும்தான் ஃபைல் பண்ண முடியும், அது அவங்களுக்கு மட்டும்தான் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பேரலல் ப்ரொசீடிங்ஸ், இங்கேயும் கேஸ் ஃபைல் பண்ணுறது அங்கேயும் கேஸ் ஃபைல் பண்ணுறது, இப்படி ஃபைல் பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்படிலாம் ஃபைல் பண்ண முடியாது. அப்படி ஃபைல் பண்ணால் அது என்ன ஆகும்னா அது வந்து அப்யூஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் லா ஆகிடும். ஸோ ஒரு பர்டிகுலர் கேஸை பொறுத்த வரைக்கும் ஆர்எல்டிஓபி போட முடியுமா, கமர்ஷியல் சூட் ஃபைல் பண்ண முடியுமான்றது வந்து அது கமர்ஷியல் டிஸ்பியூட்டாக இருக்கா, என்ன ரிலீஃப் கேட்குறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. அதை பொறுத்து தான் இந்த ஜூரிஸ்டிக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவை டிசைட் பண்ண முடியும். இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் வரும். இப்போது வந்து ஒரு பர்டிகுலர் கேஸை ரெண்ட் கோர்ட்டில் போட முடியுமா இல்லை கமர்ஷியல் கோர்ட்டில் போட முடியுமா அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான விடை தான் இந்த ஸ்லைடு. இப்போ வந்து எந்த கோர்ட்டு நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேச்சர் ஆஃப் த கேஸ் வந்து ஒரு எவிக்ஷன் மட்டும்தான் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்ட் கோர்ட்டு தான் போட முடியுமே தவிர வேறு கமர்ஷியல் கோர்ட்டுக்கு போட முடியாது. வெறும் எவிக்ஷன் மட்டும்தான் ப்ரேயராக கேட்குறீங்க அப்படின்னா. அதே மாதிரி ரெசிடென்ஷியல் டெனண்ட்டாக இருந்தால் நீங்கள் என்ன ரிலீஃப் கேட்டாலும் நீங்கள் வந்து ரெண்ட் கோர்ட்டு தான் போட முடியுமே தவிர கமர்ஷியல் கோர்ட்டை அப்ரோச் பண்ண முடியாது. அப்போ கமர்ஷியல் கோர்ட்டில் என்ன போட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கமர்ஷியல் டெனண்ட்டாக இருக்கிறான், அவனை நீங்கள் காலி பண்ணுறதுக்கு தான் கேஸ் ஃபைல் பண்ணுறீங்கன்னா அப்போ கூட நீங்கள் கமர்ஷியல் கோர்ட்டுக்கு போக முடியாது. அப்பவும் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா அப்பவும் நீங்கள் ரெண்ட் கோர்ட்டு தான் போட முடியும். ஸோ இந்த 3 விஷயத்துக்கு எவிக்ஷன் மட்டும் கேட்டாலும் சரி, ரெசிடென்ஷியல் டெனண்ட்டாக இருந்தாலும் கமர்ஷியல் டெனண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் ரெண்ட் கோர்ட்டு தான் போட முடியும். இதே இது வந்து எவிக்ஷனும் கேட்குறீங்க, அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட்டும் கேட்குறீங்க, டேமேஜஸும் கேட்குறீங்க, அந்த ஆள் வந்து கமர்ஷியல் டெனண்ட்டாகவும் இருக்கிறா அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எந்த கோர்ட்டுக்கு போகலான்னா கமர்ஷியல் கோர்ட்டு தான் போக முடியும். ஸோ ரெண்ட் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட்டை கொடுன்னு சொல்லி கேட்க முடியுமான்னா கேட்க முடியாது. டேமேஜஸ் கொடுங்கன்னு கேட்க முடியுமான்னா அதுவும் கேட்க முடியாது. நீங்கள் ரெண்ட் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் எவிக்ஷன் மட்டும்தான் கேட்க முடியும். அது கமர்ஷியல் டெனண்ட்டாக இருந்தாலும் கேட்க முடியும், ரெசிடென்ஷியல் டெனண்ட்டாக இருந்தாலும் கேட்க முடியும். அதே மாதிரி கமர்ஷியல் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன கேட்க முடியும்னா, கமர்ஷியல் வெறும் எவிக்ஷன் மட்டும் போனீங்கன்னா கேட்க முடியாது. கமர்ஷியல் டெனண்ட்டாக இருந்து எவிக்ஷனும் கேட்டு அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட்டும் கேட்டு டேமேஜஸும் கிளைம் பண்ணால் நீங்கள் கமர்ஷியல் கோர்ட்டை அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த விளக்கம் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு போதுமானதாக தெளிவானதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பொதுவான மிஸ்டேக்ஸ், காமன் மிஸ்டேக்ஸ், இந்த லேண்ட்லார்டு அல்லது லாயர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைலிங் எவிக்ஷன் பெட்டிஷன் இன் ராங் கோரம். ஸோ தவறான கோர்ட்டில் போய் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறது.
இப்போ அசூமிங் கமர்ஷியல் யூஸ் அப்படின்றத நம்பிக்கிட்டு கமர்ஷியல் கோர்ட்டில் போய் பேஸ்டல் ஃபைல் பண்ணுவாங்க. இப்போ அப்படி ஃபைல் பண்ணால் அது கேஸ் செல்லுபடிமாகணும்னா அங்கே கமர்ஷியல் டெனண்ட்டாகவும் இருந்து ரெண்ட்டையும் எவிக்ஷனும் கேட்டு அப்புறம் டேமேஜஸ்ஸு ரெண்ட்டும் டேமேஜஸ்ஸு ஹரியர்ஸ் ஆஃப் ரெண்ட்டு கேட்டிங்கன்னா அந்த கேஸ் அந்த கோர்ட்டில் கமர்ஷியல் கோர்ட்டில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வெறும் எவிக்ஷன் மட்டும் கேட்டிங்கன்னா அது சரியாக வராது. ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ரெண்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஜூரிஸ்டிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த கோர்ட்டுக்கு ரெண்ட்டு காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒன்றா அது இங்கே எக்ஸ்க்ளூசிவ் ஜூரிஸ்டிக்ஷன் ரெண்ட் கோர்ட்டு தான் இருக்குன்ற விஷயம். அது இந்த மாதிரி விஷயம் வந்து இந்த கமர்ஷியல் கோர்ட்டில் அந்த விஷயத்தை தெரியாமல் ஃபைல் பண்ணாங்கன்னா கேஸ் டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு வந்து சேஃப்டிக்கு நான் இங்கேயும் ஒரு கேஸு அங்கேயும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னா பண்ண முடியுமானா அப்படி பண்ண முடியாது. நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் இந்த கோர்ட்டா அந்த கோர்ட்டான்றது உங்கள் ஃபேக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸோட என்ன ப்ரேயர் பண்ணுறீங்க, என்ன டிஸ்பியூட்ன்றதையும் பார்த்து கவனமாக கேஸ் ஃபைல் பண்ணணும். இப்போ கமர்ஷியல் கோர்ட்டுக்கு என்ன ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது, ரெண்ட் கோர்ட்டுக்கு என்ன ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது, எந்த கோர்ட்டில் எந்த கேஸ் ஃபைல் பண்ணணுன்றதை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இப்போ நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when and how to file commercial eviction petition. ஸோ கமர்ஷியல் கோர்ட்டில் எவிக்ஷன் பெட்டிஷன் எப்படி ஃபைல் பண்ணணும், எப்போ ஃபைல் பண்ணணுன்ற விஷயத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன். அதுவும் இல்லாமல் கோர்ட் ஃபீ ஸ்ட்ரக்சர், ரெண்ட் கோர்ட்டில் போட்டால் என்ன கோர்ட் ஃபீ வரும், என்ன ஸ்ட்ரக்சர் வரும், கமர்ஷியல் கோர்ட்டில் போட்டால் என்ன ஸ்ட்ரக்சர் வரும்ன்றதையும் வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கெலாம் நான் போடுறேன். பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சட்டம் அறிவோம், நம் உரிமையை காப்போம். சட்டம் சம்பந்தமாக உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமோ இந்த விளக்கமோ தேவைப்பட்டால் நம்ம லா சேனலை பாருங்கள். ரஸியாக் சட்டம் அறிவோம், ரஸியாக் லா டியூப்னு 2 சேனல் இருக்குது. இந்த சேனலில் ஏராளமான வீடியோஸ் இருக்குது. நீங்கள் எந்த சந்தேகமாக இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு சட்ட விளக்கமோ எந்த சந்தேகமாக இருந்தால் அதை தெளிவுபடுத்தி கொள்வதற்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு யூடியூப்பை ஓப்பன் பண்ணுங்கள் அல்லது கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த 2ல் ஏதாவது ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ரஸியாக் சட்டம் அறிவோம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ரஸியாக் லா டியூப்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அந்த ரஸியாக் சட்டம் அறிவோம் அப்படின்ற டைப் பண்ணதையோ அல்லது ரஸியாக் லா டியூப்னு டைப் பண்ணதை கிளிக் பண்ணிங்க. நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். நம்ம சேனல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டுன்னு இருக்கும். அந்த ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஏராளமான ப்ளேலிஸ்ட்டு ஏராளமான சப்ஜெக்ட் பற்றி ப்ளேலிஸ்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல சந்தேகமோ அந்த ப்ளேலிஸ்ட் அந்த குறிப்பிட்ட ப்ளேலிஸ்ட்டை குறிப்பிட்டு சப்போஸ் உங்கள் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தேகம்னா அந்த ஆக்டில் சொல்லப்பட்ட அந்த ஆக்டிவ் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போயிங்கன்னா அதுக்குள்ளே ஏராளமான வீடியோஸ் இருக்கும். அதில் வாடகைதாருக்கு என்ன அட்வைஸு, லேண்ட்லார்டுக்கு என்ன அட்வைஸு, அல்லது என்ன சப்ஜெக்ட்டுக்கு அட்வைஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நம்ம ரஸியாக் சட்டம் அறிவோம்ன்ற சேனலை கிளிக் பண்ணுங்கள். அதில் ரஸியாக் லா டியூப்ன்ற சேனலை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உள்ள ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உள்ள வீடியோவை கிளிக் பண்ணி உங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். நமது சேனல் மூலமாக வெளியிடப்படக்கூடிய வீடியோ மூலம் சட்ட அறிவையும் சட்ட நுட்பத்தையும் சட்ட வல்லமையும் நம்ம வந்து மக்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அந்த நீங்கள் சட்டத்திட்டங்களை அறிவதனால உங்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் நல்ல ஒரு உறுதியுடன் செயல்படக்கூடிய ஒரு நிலைப்பாடும் உங்களுக்கு வரும். சட்டம் அறிந்தால் அது வந்து உங்களுக்கு வந்து அது உங்களோட உரிமையை காப்பதற்கு உங்களுக்கு உறுதியாக இருக்கும். ஸோ அதனால் சட்டம் அறிவோம், நம் உரிமையை காப்போம். இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரம். சட்டம் அறிவோம், நம் உரிமையை காப்போம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். ரஸியாக் சட்டம் அறிவோம் என்ற ஒரு சேனலும் ரஸியாக் லா டியூப் அப்படின்ற சேனலும் இருக்குது. இந்த சேனலில் ஏராளமான பிளேலிஸ்ட் இருக்குது. அதுக்குள்ளே ஏராளமான வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு சட்டம் சம்பந்தமாக எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்ம ரஸியாக் சட்டம் அறிவோம் அல்லது ரஸியாக் லா டியூப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோவை கிளிக் பண்ணுங்கள், பாருங்கள். உங்களுடைய சம்பந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் அதுக்கு உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் அதில் இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சட்ட ஆலோசனைகளோ இல்லை வேறு ஏதாவது உதவியோ தெரிஞ்சால் நேரடியாகவோ ஃபோன் மூலியமாகவோ உங்களுக்கு என்னோடய டைமுடைய அவைலபிலிட்டியை பொறுத்து சப்ஜெக்ட் டு மை அவைலபிலிட்டி உங்களுக்கு சட்ட ஆலோசனைகளை தரேன். அடுத்த ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை வருவது உங்களில் ஒருவன் ரஸியாக் அலி. நன்றி, வணக்கம்.